என்னோட 7 மந்த் பேபி ஷவர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சிட்டேன். அக்கா தான் எனக்கு வளைகாப்பு பண்ணுறனால அவள் சந்தைக்கு போய் எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்துட்டா. பேச்சுக்கு 7 மாதம் வளைகாப்பு நீ தான் பண்ணணும்னு சொன்னதை நம்பி எனக்காக பார்த்து பார்த்து செஞ்சா. சின்ன வயசில் எவ்வளோ சண்டை போட்டிருப்போம். பெருசானதுக்கப்புறம் அவள் தான் எனக்கு இன்னொரு அம்மாவாக இருக்கா. அவங்க வரங்காட்டியுமே நாங்கள் சோறு வச்சுட்டோம். விறகு அடுப்பில் தான் 5 படி போட்டு வடித்தாச்சு. வந்ததுக்கப்புறமா காய்கறியெல்லாம் அரிஞ்சு சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு செஞ்சவங்க யாருன்னா ஆயா, அம்மா, அக்கா, ஆயாவோட அண்ணி எல்லாம் சமைச்சாங்க. என்னென்ன சமையல்னா புளி சாதம், லெமன் சாதம், புதினா சாதம், தயிர் சாதம், தக்காளி சோறு இதெல்லாம் தான் வச்சோம். ஆளாளும் ஒரு வேலை செய்யங்காட்டியும் எனக்கு நான் மேக்கப் போட்டுக்கிட்டேன். இந்த சேரீ வந்துட்டு எங்கள் அக்கா 7 மாதத்தில் வளைகாப்புக்கு இந்த சேரீ தான் வாங்கி கொடுத்தா. இளம்பிள்ளையில் தான் வாங்கினா. இந்த சேரீக்கு ஆல்ட்ரா வந்துட்டு நான் நெட்டில் ப்ளவுஸ் பஃப் வச்சு தைச்சிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. புது சேரீ கட்டக்கூடாது சொல்லங்காட்டியும் ப்ளீட் எடுத்து கதவு மேலே போட்டதுக்கப்புறமா தான் கட்டினேன். ரெயின் ட்ராப் வலையில் வந்து பெங்களூர்லேயே அம்மா 7 டசன் மாதிரி கலர் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நானும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஜுவல்லரி செட்டு போட்டு விட்டாரு. அம்மா வந்து பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகிட்டேன். ஹஸ்பண்டு தம்பி ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டாரு. நலுங்கு வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் கொஞ்சம் பேர் தான் நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா வந்து எல்லா சமையலும் ரெடி பண்ணதுக்கப்புறமா பிளேட்டில் ஊட்டி விடுறதுக்கு கொஞ்சமாக எல்லாமே 5 வகையானது எடுத்து வச்சுட்டு இருந்தா. 7வது மாதத்தில் நம்ம வயிற்றில் வளர குழந்தை ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்னோட சொந்தக்காரிங்க பாதி பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உன்னோட ஃபேஸ் கிளியராக இருக்குது, லட்சணமாக இருக்குது, பெண் குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பாதி பேர் வந்து வயிறு கூராக இருக்குது, உனக்கு சின்னதாக இருக்குது, உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா 90% பாய் பேபி சிம்டம்ஸ் இருந்துச்சு. ஒரு 10% தான் கேர்ள் பேபின்னு எனக்கு தோணுச்சு. யார் என்ன சொன்னாலும் அன்னைக்கு என்னோட மதர்ஹுட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். டேவே சூப்பராக போச்சு. நலுங்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் வீட்டிலே ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சோம். க்ரியேட்டிவாக அக்கா பையன் தான் பிடிச்சி கொடுத்தான். ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லாவே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சாரீ கழட்ட மனசே வரல. அன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்திருந்தேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.